7th இயல் 9 மழைப்பொழிவு அப்படிங்கிற டாபிக் பார்ப்போம். இந்த டாபிக் என்னதுன்னா இயேசு காவியத்தில் மழைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியில் இடம்பெற்றிருக்கு. இதை இயற்றியது கவியரசு கண்ணதாசன் அவர்கள். பாடல் வரிகள் பார்த்துடலாம். சாந்தமுடையோர் பேறு பெற்றோர் என தத்துவமும் சொன்னார். இந்த தாரணி முழுவதும் அவர்களுக்கு உரியது. தலைவர்கள் அவர் என்றார். மாந்தரின் வாழ்வில் தேவைப்படுவது சாந்தம்தான் என்றார். அது மண்ணையும் ஆளும் விண்ணையும் ஆளும். மகத்துவம் பார் என்றார். சாதிகளாலும் பேதங்களாலும் தள்ளாடும் உலகம். அது தர்மம் ஒன்றை நம்பிய பிறகே அடங்கிவிடும் கலகம். ஓதும் பொருளாதாரம் தனிலும் உன்னத அறம் வேண்டும். புவி உயர்வும் தாழ்வும் இல்லாதான வாழ்வினை பெற வேண்டும். இரக்கம் உடையோர் பேறு பெற்றோர் என இயேசு பிரான் சொன்னார். அவர் இரக்கம் காட்டி இரக்கத்தை பெறுவர். இதுதான் பரிசு என்றார். வாயும் வயிறும் ஆசையில் விழுந்தால் வாழ்க்கை பாலைவனம். அவர் தூய மனதில் வாழ நினைத்தால் எல்லாம் சோலைவனம். தமையும் வாட்டி பிறரையும் வாட்டும் சண்டை சச்சரவு. தினம் தன் நாடு என்றும் பிற நாடு என்றும் பேசும் பொய்யுறவு. இமைக்கும் போதில் 1000 போட்டி, இத்தனை வீண்கனவு. தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மழையளவு. கவியரசு கண்ணதாசன். சொல்லும் பொருளும். சாந்தம் அமைதி, சாந்தம் அமைதி. மகத்துவம் சிறப்பு, மகத்துவம் சிறப்பு. பேதங்கள் வேறுபாடுகள். தாரணி உலகம், தாரணி உலகம். தத்துவம் உண்மை, இரக்கம் கருணை. நூல்வெளி பார்த்துடலாம். கண்ணதாசனின் இயற்பெயர் முத்தையா. இவர் கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். காவியங்கள், கவிதைகள், கட்டுரைகள், சிறுகதைகள், நாடகங்கள், புதினங்கள் போன்ற இலக்கிய வழியில் பல்வேறு நூல்களை எழுதியுள்ளார். ஏராளமான திரைப்பட பாடல்களையும் எழுதியுள்ளார். இவர் தமிழக அரசவை கவிஞராகவும் இருந்துள்ளார். இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் இயேசு காவியம். இந்நூலில் மழைப்பொழிவு என்னும் பகுதியிலிருந்து சில பாடல்கள் இங்கு தரப்பட்டுள்ளன. கண்ணதாசனுடைய இயற்பெயர் முத்தையா. இவர் சிறப்பு பெயர் கவியரசு. தமிழக அரசவை கவிஞராக இவர் இருந்திருக்கிறாரு. இயேசு காவியம் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளையும் கூறும் நூல் தான் இயேசு காவியம். அதிலிருந்து மழைப்பொழிவு அப்படிங்கிற ஒரு பகுதியிலிருந்து பாடல்கள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது புக் பேக் பார்த்துடலாம். மனித வாழ்க்கையில் தேவைப்படுவதாக இயேசுநாதர் கூறுவது பொறுமை. சாந்தம் குணம் உடையவர்கள் உலகம் முழுவதையும் பெறுவர். மழையளவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது மழை கூட்டல் அளவு. தன்னாடு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது தன்மை கூட்டல் நாடு. இவை கூட்டல் இல்லாது என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இவை இல்லாது. பொறுத்துக. சாந்தம் அமைதி, மகத்துவம் சிறப்பு, தாரணி உலகம், இரக்கம் கருணை.